ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான சேமிப்பு கட்டடம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறமுள்ள இடத்தில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கான சேமிப்பு கட்டடம் கட்டுவதற்காக 5,30,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் அமைச்சர் மையநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் விவிபேட் முதல் 2ஆம் கட்ட சோதனை அறை, பாதுகாவலர் அறை, முகப்பு அறை ஆகிய வசதிகளுடன் 8126 சதுரடி பரப்பளவில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு என்னவென்று தெரியாமல் டான்ஸ் ஆடிக் கொண்டிருக்கிறார் விஜய் என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொருட்கள் இலவசமாக மத்திய அரசு கொடுக்கின்ற நிலையில் அதனை திமுக அரசு ஸ்டிக்கர் ஓட்டி வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தாவேகாவின் 3 ஆண்டு தொடக்க விழா குறித்து பேசிய அவர், விஜய் எந்த விஷயமும் தெரியாமல் டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு என்னவென்று தெரியாமல் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இன்னைக்கு மத்திய அரசு இலவசமாக மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே தெரியும். இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்காந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மக்களை சந்திக்காமல் மக்கள் அழைத்து கூட்டம் போடும் ஒருவருக்கு மக்கள் நிலவரமும் நாட்டு நிலவரமும் எப்படி தெரியும் என விஜயை அமைச்சர் சிவசங்கர் கடுமையாக சாடியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமங்களில் 11,82,38,000 ரூபாய் மதிப்பிலான புதிய சிமெண்ட் சாலைகள் அமைப்பது, உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டிகள் அமைப்பது, குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் வாய்க்கால்கள் ஆகிய புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை அழைத்து கூட்டம் போடுபவர்களுக்கு மக்கள் நிலவரமும் நாட்டு நிலவரமும் என்ன என்று தெரியாது என திமுகவை வீழ்த்துவோம் என்று தாவேக தலைவர் விஜய் கூறியதற்கு பதிலளித்து பேசினார். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன இருக்கிறார்கள் என்பது மக்களை சந்திக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு நான் காலையிலிருந்து இப்பொழுது மணி மாலை 5 இதுவரை மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மக்களையே சந்திக்காமல், மக்களை பார்க்க எந்த இடத்திற்கு போகாமல், தன் இருப்பிடத்திலேயே எல்லோரையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நாட்டு நிலவரம் தெரியாது, மக்கள் நிலவரம் தெரியாது. இப்படிதான் தட்டுவார். கரூரில் பத்திரிகையாளர் தாக்குதல் குறித்த கேள்விக்கு என் கவனத்திற்கு வரவில்லை என செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் பதிலளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுக்காம்பாளையம் பகுதியில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரான மு.பே. சாமிநாதன் கட்டடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூரில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் குறித்த கேள்விக்கு எனது கவனத்திற்கு வரவில்லை எனவும், யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மழுப்பலாக பதிலளித்தார். கவனத்துக்கு பார்க்கல, தவறு ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயலாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. எனவே அது பற்றி நான் தெரிந்து கொண்டு அது பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் சிதிலமடைந்துள்ள 51 வீடுகளையும் புதுப்பித்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் உள்ள செவேரியார் கோயில் தெரு சுனாமி குடியிருப்பில் சுமார் 51 வீடுகள் தற்போது சிதிலமடைந்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், சுனாமி காலகட்டத்தில் அரசால் கட்டி கொடுத்த சுனாமி வீடுகளின் மேற்கூரை பெயர்ந்தும் தரமற்ற சுவர்களாலும் படிக்கட்டுகள் உடைந்திருப்பதால் குடியிருக்க முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் திடீரென காங்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுவதாகவும், பேரிடர் காலங்களில் அவதிப்பட்டு வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர்.
இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், எனவே அரசு தாங்கள் குடியிருக்கும் வீட்டை புதுப்பித்து தரவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சுனாமி குடியிருப்புலேருந்து வரோம் சார். 51 வீடு மட்டும் வேலை பார்த்து தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே வந்து பார்க்கல. நாங்கள் லிஸ்ட் எடுத்த வீடெல்லாம் எதுவுமே சொல்லவும் இல்லை, எதுவுமே வந்து பார்க்கவும் கிடையாது. அதுக்கு அந்தாண்ட 365 வீடு இருக்குது. அந்த வீடெல்லாம் இடித்து வேலை பார்த்து தளமெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மழையில் ரொம்ப உடஞ்சி எல்லார் வீடுமே இதாக போயிடுச்சு. எதுக்கு இப்போ நாங்கள் ஒன்றுக்கு 2 தடவை வந்து மனு கொடுத்தோம். கலெக்டர் சார் வந்து பார்க்குறேன், நாங்கள் செஞ்சு தரோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு 15 நாளில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே சொல்லலை. நாங்களும் 6 மாதம் ஆக போகுது. திரும்பி நாங்களும் மனு போகிறோம். எந்த ஸ்டெப்புமே எடுக்கல சார். இப்போ இருக்கிற வீடு ரொம்ப இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பையனுக்கு மண்டை உடஞ்சிருச்சு. ஒருத்தவங்க வீட்டில் கால் அந்த பையலுக்கு அடிபட்டுடுச்சு. இது மேலே எதுக்குமே ஸ்டெப் எடுக்கலன்னா நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லுவோம் சார். தமிழக அரசின் உலகம் முன்கையில் திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர் முத்துசாமி வழங்கினார். ஈரோடு நஞ்சை ஊத்துக்குடி அல் அமீன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, தமிழகம் முழுவதும் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதோடு, ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 18,000 மாணவர்கள் பயனடைய உள்ளதாகவும், எஞ்சிய மடிக்கணினிகள் ஓரிரு நாட்களில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் காலை உணவு திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம் போன்றவை மாணவர்களின் உயர்கல்விக்கு உந்து சக்தியாக இருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதம் கொண்டார். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 18,000 பேருக்கு மேலே மடிக்கணினி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 10,000 பேருக்கு மேலே கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரை மீதம் இருப்பதும் இன்று மாலைக்குள்ளாக அல்லது நாளை மதியத்திற்குள்ளாக எல்லா மடிக்கணினியும் கொடுக்கப்பட்டுவிடும். இது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய அளவிலே பயனுடையதாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.